Hello friends, இன்னைக்கு ஒரு side dish recipe cauliflower pepper fry தான் செய்ய போறோம். இது நல்லா காரசாரமா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். KeerthiSowmi's kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும், அதை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை விட்டு எடுத்துக்கிறேன். தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே காலிஃப்ளவரை ஒரு டைம் நல்லா சுடு தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி மருந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா போகும். இப்போது இந்த காலிஃப்ளவருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன். காலிஃப்ளவருக்கு எப்போவுமே உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவருக்கு எப்போவுமே நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காலிஃப்ளவர்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேகும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம். நீங்கள் காலிஃப்ளவர் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே கொஞ்சமாக எண்ணெயில் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்து கூட பெப்பர் ஃப்ரை செய்யலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் வேறு சேர்ப்போம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கூட முட்டை சேர்த்து பொரியல் செஞ்சுருந்தோம், அது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KeerthiSowmi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.